தமிழ் சினிமாவுல 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய நடிப்பால ரசிகர்களை கட்டி போட்டு வைத்திருப்பவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இவருடைய சமகாலத்துல ஹீரோவாக அறிமுகமானவர் தான் கமலஹாசன். இவர்கள் இருவருமே குருநாதராக கே பாலச்சந்தர் அவர்கள் இருக்காரு. இதனால ஆரம்ப காலகட்டத்துல இவங்க 2 பேருமே ஒன்றாக படங்கள்ல இணைந்து நடித்தாங்க. ஒரு கட்டத்துல இவர்கள் இருவரும் பேசி முடிவெடுத்து இணைந்து நடிக்க வேண்டாம் அப்படின்ற முடிவுக்குமே வந்தாங்க. அவங்க அந்த முடிவெடுத்து 47 வருடங்கள் ஆகிவிட்டது. இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க இணைந்து நடிக்கவே இல்லை. இந்த நிலையில 47 ஆண்டுகள் காத்திருப்புக்கு பின்னர் மீண்டும் ரஜினி சாரும் கமல் சாரும் ஒன்றாக நடிக்க இருக்காங்க. அந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. அந்த படத்தை நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இயக்குறாரு. தமிழ் சினிமாவுடைய மோஸ்ட் வாண்டட் கூட்டணியாக இந்த படம் அமைச்சிருக்கு. படத்திற்கு இசையமைப்பாளராக நம்ம அனிருத் அவர்கள் இருக்காரு. படத்துடைய பிரத்யோக ப்ரோமோ இன்று வெளியாகி சோசியல் மீடியாவையே ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. இந்த ப்ரோமோ வீடியோவில் 2 பேருமே ஒரு பக்காவான கேங்ஸ்டர் லுக்ல இருக்காங்க. இந்த படம் ரெட்ரோ ஸ்டைல்ல உருவாக உள்ளது அப்படின்றது கமல் சார் ரஜினி சாருடைய கெட்டப்ல இருந்தே தெரியுது. மேலும் இந்த ப்ரோமோவில் நெல்சன் அனிருத்துடைய லூட்டி வேற லெவல்ல இருந்தது. வழக்கம் போல நெல்சன் அவர்கள் ப்ரோமோவை பக்காவாக எடுத்திருக்காரு. ஸோ படம் கண்டிப்பாக கமர்ஷியலும் ஆக்ஷனும் கலந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. தற்போது இந்த ப்ரோமோவை பார்த்த ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே புகழ்ந்து பேசிட்டு இருக்க வேளையில நடிகை ஷாலினி அவர்கள் தற்போது இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு புகழ்ந்து பேசியுமே இருக்காங்களா. ஸோ 2 பேருமே வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. அதிலும் சூப்பர் ஸ்டார் அட்டகாசமாக இருக்கார் அப்படின்னு ஷாலினி அவர்கள் பேசியிருப்பது சோசியல் மீடியாக்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.